மச்சான் 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 மச்சான். You're also requested to keep your mobile phone on switch off mode. ஹலோ, ஆமாம் வெங்கட் தான் பேசுகிறேன். நிஜமாவா? Sir, kindly switch off your mobile phone. 1 second please. Excuse me. Excuse me. Sir, please sit down. Captain, there is a medical emergency. Chennai, Air India 101, returning due to medical emergency. அப்படியே இருங்க. Oh my God, I'm all right. பூமணத்தை பிச்சாத்தா தான் என்னை காப்பாத்திருக்கா. நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். பாய். Gentlemen, wait. 70 kilos. బడిది రంబారావు అవునయ్యా, రంబారావునే తొడలో పచ్చగొత్తున్నాను, చూస్తావా? సారీ సార్. బావా వండి ఏడు అడియారికి వెళ్ళు. సార్ డ్రాప్ ఆంధ్ర క్లబ్. అవును అయ్యా, అడియారు వడియా పో. சொல் வெங்கட். 5 நிமிஷத்தோ வீட்டில் இருப்பேன், ரெடியா இரு. காலங்காத்தால டேய், ஸ்ரீவத்சன் ஃபோன் பண்ணாண்டா. யாரு? சைலன்சரா? பாரி வந்திருக்கான்னு சொன்னான். பாரியா? பாரியை பார்க்கணும்னா 8 மணிக்கு நம்ம காலேஜ் வாட்டர் டேங்க் வர சொல்றான். கிளம்புன ஃப்ளைட்டை நெஞ்சு வலின்னு சீன் போட்டு இறங்கி ஓடி வரேன். ஓ ஷிட். அதெல்லாம் அப்புறம் போலாம், சீக்கிரம் வெளில வா. உடனே வந்துட்டேன். வரும், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஓ தேங்க்ஸ், ஷூஸை மறந்துட்டேன். எங்க ஃப்ரெண்டு பாரி கிடைச்சிட்டான். ஓகே பை 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 பை. என்ன? யோ சாக்ஸ்லாம் வேணாம், நார்து. நான் வரேன். ஓகே நான் வந்து சொல்றேன். பை 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 பை. டேய், பேண்ட் போட்டு போடா. இங்கதான். சார் ஆந்திரா கிளப். ஆந்திராக்கு அப்புறம் போலாம்யா, முதல்ல ஐடியல் இன்ஜினியரிங் காலேஜ் போ. ஓகே சார். ஏய், மறந்துட்டியா இல்ல ஃபேஷனா? பேண்ட்ரா? சார் ஆந்திரா கிளப். என்னையா அவசரம் உனக்கு? நேரா ஏர்போர்ட்டுக்கு போ, அங்க அண்ணா வந்திருப்பாரு, அவர் கூட்டு ஆந்திரா கிளப் போ. அவர் பேரு రంబారావు தான். హలో, నేను రంబారావుని మాట్లాడుతున్నాను. బండి ఎక్కడా? అన్ని ప్లేసులు చూసేసానయ్యా, ఇంకా రన్వే మాత్రమే బాకీ. பாரி பாரி. ஏய் ஸ்ரீவத்சா, பாரி எங்கடா? பாரி சொல்டா, பாரி எங்க? வாங்கடா தோத்தாங்கோலிங்களா. I am back. Have a drink man. You too. ஏய் பாரி எங்கடா? சொல்றேன், முதல்ல இத பாருங்க. எப்படி? சூப்பரா இருக்கு. ஏய், என் வைஃபை கேட்கலடா, பின்னால இருக்கிற வீட்டை பாரு. $4 million. டேய் நானும் வீட்டை தான்டா சொன்னேன். ஆமா, வைஃப் சுமார் தான். Swimming pool, heated. Living room, maple wood flooring. My new Lamborghini 6496cc. ஏய், எதுக்குடா ரியல் எஸ்டேட் கார மாதிரி இதெல்லாம் எங்க கிட்ட காட்டிட்டு இருக்க? பாரி எங்கடா? மறந்துட்டீங்களா? Come with me. எங்கடா போறான்?
டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்கடா. 10 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே இடத்துல மீட் பண்ணுவோம். அப்ப நம்மள யார் பெரிய ஆளா இருக்கான்னு பாப்போம்டா. பெட்ரா வருவீங்களாடா? ஆம்பளையா இருந்தா வாங்கடா. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இதே இடத்துல தான் அந்த பாரி கிட்ட பெட் கட்டினேன். நான் ஆம்பளடா, ஜெயிச்சிட்டேன். சொத்த பசங்களா அடி. அட கேவலவாதி. பாரி வந்திருக்கான், நான் ஃப்ளைட் இறக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். என் பேண்ட் கூட போடாம வந்திருக்கான். 10 வருஷமா தேடிட்டு இருக்கோம். அவன் உயிரோட இருக்கானே இல்லையான்னு கூட தெரியல. வெத்து வெட்டுக்காக இங்க வருவான், எங்களை வர வச்சியா? கூல் டியூட்ஸ், அவங்க வர மாட்டான்னு எனக்கு தெரியும். வெறுப்பேத்துறான்டா. இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். பிறதுக்கு எங்களை வர சொன்ன பாரிய பார்க்கதான். போய் பாப்போம். அவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பாப்போம். அப்படின்னா அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எஸ். பாரி எங்க இருக்கான்? He is in Otagamand. புரியலல்ல? ஊட்டி. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான்? என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சா. நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன் நட்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் கற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்வேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றாய்? ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான்? என எண்ணி எண்ணி எங்க வச்சான். பாரி பஞ்சவன் பாரிவேந்தன். பேரு மாதிரி வித்தியாசமானவன். 20 வருஷமா அப்பா அம்மா டீச்சர் சொல்லி கொடுக்காத 4 வருஷத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். நான் யாருன்னு எனக்கே அடையாளம் காட்டிட்டு போயிட்டான். வாழ்க்கையில் எல்லாமே ஓட்டப்பந்தயம் தான். நாம வேகமா ஓடலன்னா மற்றவங்க முந்திருவாங்க. இவ்வளோ ஏன் பிறக்கிறது கூட 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் கூட ஒரு போட்டி போட்டு தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு. 1980 காலையில் 10:20க்கு நான் பிறந்தேன். 10:21 எங்கள் அப்பா அனௌன்ஸ் பண்ணுறாரு, எனக்கு இன்ஜினியர் பிறந்துட்டான். வெங்கட்ராமகிருஷ்ணன் BE. அண்ட் மை ஃபேட் இஸ் சீல்டு. ஆனால் நான் என்னவாக விரும்புகிறேன்னு என்னை யாருமே கேட்கல. சேவர் கோடி செந்தில் வெங்கட்ராமகிருஷ்ணன் பஞ்சவன் பாரிவேந்தன். ரூம் நம்பர் 34. அப்பலாம் என் பேர் மணிமாறன் MM. இங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரிங்களும் இல்லை மில்லிமீட்டர் கூப்பிடுவாங்க. டீ காப்பி வாங்குறது, துணி துவைக்கிறது, அயன் பண்ணுறது, அசைன்மெண்ட் கால் பண்ணுறது எல்லாம் நம்ம தான். ஆனால் படிக்கிறது மட்டும் நீங்கள் தான் படிக்கணும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்க்கிங். ஏய் மில்லிமீட்டர், ஒரு நிமிஷம். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. இது கிலோ பைட், இது மெகா பைட், இது அவங்க அம்மா ஜிகா பைட், பட் நத்திங் பைட். சரஸ்வதி நமஸ்துப்யம் நாபக்தி நாபக்தி கரிஷாமி சித்தி. ஹாய், ஐம் வெங்கட். என் பேர் செந்தில். வாணி சரஸ்வதி. சாரு பஜனை பண்ணியே பாஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. ஏய் வெளியே போடா. ஹே மில்லிமீட்டர்,
உன் மீட்ரு எவ்வளோ? 1 கிலோமீட்டருக்கு 1 பைக்கு 2 ரூபா, 2 பைக்கு 2 கிலோமீட்டருக்கு 8 ரூபா. இந்தா மிச்சத்தை நீயே வச்சுக்க. நம்மளுக்கு இந்த டிப்ஸ் வாங்க பழகலாம் கிடையாது. சரி விடு. நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு ஓட்டையில் ஜெட்டியாக போட்டுக்கோ. அரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஜட்டியோட காலில் விழ வச்சு கலாச்சிட்டு இருந்த நேரம் விழுந்தது என்னமோ சீனியர் காலில், முடிச்சது பாரியோட முகத்தில். அன்னைக்கு தான் பாரியை முதல்ல பார்த்தோம். தலைவா அங்க பாரு புது தொண்டரு. வணக்கங்கண்ணா. ஆமா உன் பேர் என்ன? பஞ்சவன் பாரிவேந்தன். என்னடா பேர் இது பாரிவேந்தன்? புள்ளைக்கு தேர் கொடுத்தானே அந்த பாரி. சரி வா தலைவருக்கு பேண்ட் கொடு. சொல்றான்ல கரெக்டுமா தம்பி கரெக்டு. ஏய் நீ என்ன செவிடா அவனே உனக்கு ஈர பேண்டோட இருந்தா சளி பிடிச்சி ஜுரம் வந்துடும். கரெக்டு. என்னது கிறிஸ்டியனா? ஹே ஜேம்ஸ் பாண்ட் சார் சொல்லிட்டா அவன்கிட்ட என்ன பண்ண சொல்லிட்டா? டேக் ஆஃப் யுவர் பேண்ட்ஸ் மேன் ஆர் இல் பிஸ் ஆன் யூ. ஆமா இப்போ நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? I was born in Coimbatore, studied in California, so little slow in Tamil. இங்க ஒன்றும் அவசரம் இல்லை, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. Where is it? Hey, நான் அதுக்குள்ள பேண்ட போட்டீங்க கரெக்ட். உங்கள் கால் சராயை அகற்றி விடுங்கள், இல்லையேல் இவர் உங்கள் மீது சிறுநீர செய்து விடுவார். சிறுநீரு? ஏய் என்ன தமிழ்டா இது? பண்டைய தமிழ்டா. ஏய் தோடா. ஏய் வாடா வெள்ள வாடா. நீ மட்டும் இப்ப வரல அப்புறம் உன் கதவுலயே நான் சிறுநீர் பண்ணிடுவேன். 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ வெளியில வரலன்னா இந்த செமிஸ்டர் பூரா ஓ ரூம் வாசல்ல தான் ஒண்ணு கடிப்பேன். 1 2 3 4 5 6 7 8 தலைவா யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Salt water is a great conductor of electricity. 8th standard physicsல படித்தோம். இவன் அப்ளை பண்ணிட்டான். டாக்டர் வெறுமாண்டி சந்தனம், ஐசியோட பிரின்சிபல்.
பசங்க செல்லமா வைரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. வைரஸுக்கு எல்லாமே போட்டி தான். அவர் எந்த விஷயத்துலையும் யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஷர்ட்டில் பட்டன் வைக்க மாட்டார், வெல்க்ரோ தான். டையை கட்ட மாட்டார், மாட்டிக்குவார். நம்ம சிவாஜி ரஜினி மாதிரி ஒரே நேரத்தில் 2 சப்ஜெக்டை 2 கையால் எழுதுகிற அளவுக்கு திறமைசாலி. இன்னும் சொல்லப்போனால் 2 காலாலையும் கூட எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக 7.5 நிமிஷம் பவர் நேப். அதுக்குள்ளே அவர் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்குன்னு நினைக்கிற நகம் வெட்டுறது, மூக்கு முடி வெட்டுறது, ஷேவ் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். வைரஸ் முட்டை எடுத்துட்டு வராரு, எல்லாம் வெளியே வந்து நில்லுங்க, வாங்க வாங்க. என்னது? குக்கு சார். இது குக்கூஸ் நெஸ்ட் சார். ராங். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். என்னட மொதல் நாளே முட்டைங்கிறாரு, சகுனமே சரியில்லையே. குயிலோட குஞ்சுகள்லாம் முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மற்ற காக்காய்ங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டுரும். Competition over. The life begins with murder. That is nature. Compete or die. நீங்கள் இந்த குயில் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க தள்ளி விட்டு உடைச்ச காக்கா முட்டைங்க. Don't forget, ஒவ்வொரு வருஷமும் ஐஎஸ்சிக்கு 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது. ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. You others are broken eggs. என் மகன், மை ஓன் சன், 3 வருஷம் அப்ளை பண்ணான். ஒவ்வொரு வாட்டியும் உடஞ்ச முட்டையாவே போயிட்டான். ரிமெம்பர், லைஃப் இஸ் a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். Let me tell you a very interesting story. இது ஆஸ்ட்ரோநாட்ஸ் பென். ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. ஸோ பல சயின்டிஸ்ட் பல $1 மில்லியன் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்தில் எழுதலாம், எந்த டெம்பரேச்சரில் எழுதலாம். ஒன் டே when I was a student, our director of institute called me. குருபாடி சந்தனம், எஸ் சார், கம் ஹியர். நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, this is a symbol of excellence. நான் இதை உனக்கு பரிசா கொடுக்கிறேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட்டை பார்க்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரியா நோட்டீஸ் வெல் பண்ணுமா? ஹேண்ட்ஸ் டவுன். சார், எனக்கு ஒரு டவுட் சார். கேள் சார். ஸ்பேஸில் பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. டிஸ்போஸ், எல்லாரும் போலாம், வாங்க வாங்க. ஏய், பயங்கரமான ஆள்டாவன். நேற்று சீனியர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா, இன்னைக்கு வைரஸ் வாயில் விரல விட்டு ஆட்டிட்டான். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனந்தப்பட்ட வைரஸ்க்கே ஆப்போசிட்டே. தலைவா, யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரா எந்திரி. ஏய் பட, ஸ்கூலுக்கு கீழுக்கெல்லாம் போக மாட்டியா நீ? ஸ்கூல் ஃபீஸ் உங்க அப்பா நான் கொடுப்பான். விடு, சின்ன பையன். இந்த பார், ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தால் போதும். இந்தா, உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. கப் சிப்புன்னு போய் கிளாஸில் உட்கார். இந்த கும்பலில் உன்னை யார் கண்டுபிடிக்க போகிறா? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாற்று, ஸ்கூலை மாற்று. பாத்தியா, அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்தில் அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சான். நாங்கள்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸாக இருந்தோம்.
அவன் ஒருத்தன் தான் மனுஷனாக இருந்தான். வாட் இஸ் ஏ மெஷின்? சார் ஏய் என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்தே இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபினேஷன் சொல்லு. சார், a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணுன்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட்டு ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்ட் அப், ஒரு செகண்ட் அப், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். டெஃபினேஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம்பிள் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன், அப் டவுன். இடியட். எனிபடி எல்ஸ்? சார். எஸ் Sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. எளிமையாக படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துக்க. ஆனால் சார், நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதில்ல என்ன சார் பிரயோஜனம்? ஓ, நீ புக்ஸோட புத்திசாலியோ? சார், நான் எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்லை சார், நான் என்ன சொல்ல ஏன் எளிமையாக சொல்லணும்னா வெளியே போ. So, you got the definition of the machine. The machine is a combination of various elements or links used to transform other form of energy. ஏன் உள்ள வர்ற? சார், மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்டேன்? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்கிறதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காத. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா அது பாரி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான். அவன் கேட்குற கேள்வி எந்த ப்ரொஃபஸருக்கும் பிடிக்காது, உடனே வெளில அனுப்பிடுவாங்க. அவனும் அழட்டிக்காமல் போய் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸில் போய் உட்காந்துக்குவான். கேட்டால் எல்லாமே அறிவு தானே தத்துவம் பேசுவான். பாரி மாதிரியே இன்னொருத்தர் தான் பன்னீர்செல்வம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்ல பன்னீர்செல்வம். சார், கான்வெகேஷன் எப்போ இருக்கும் சார்? எதுக்கு? ஊர்லேருந்து எங்கள் அம்மா அப்பா வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். எங்கள் கிராமத்திலே நான் தான் சார் ஃபஸ்ட் இன்ஜினியர். சொந்தக்காரங்களை கூட வரணும் ஆசைப்பட்றாங்களா? முதல்ல உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போடு. ப்ளீஸ் ஹரி அப், டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஹலோ அப்பா, நான் பன்னீர் பேசுகிறேன்ப்பா. என்ன, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சிவபிரகாசம், உங்கள் பையன் இந்த வருஷம் இன்ஜினியர் ஆக மாட்டான். அனாவசியமாக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னங்க ஆச்சு? சொன்ன நேரத்தில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணல. நான் சொன்ன ப்ராஜெக்ட் சாருக்கு பிடிக்கல. சாராக ஏதோ ஃபீல் பண்ணி சின்ன பசங்க விளையாட்டு சாமா மாதிரி ஒரு பறக்கிற ஹெலிகாப்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஐயா, அவன் நல்லா தான் படிப்பான். லிசன், இட் இஸ் வெரி அன்ரியலிஸ்டிக் அண்ட் இட் won't work. சிவபிரகாசம், பேசாம ஊரில் சாருக்கு ஒரு கோழி படம் வச்சு கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் சார் கோழி பறக்கிறது யார் பார்ப்பார்.
சார் சார் நான் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் சார். இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ரெடி? சார் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ரெடி? சார் ஒரு வாட்டி என் ப்ராஜெக்ட்டை பாருங்கள் சார். சப்மிட் பண்ணி பார்க்குறேன். சார் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க சார், சப்மிட் பண்ணிடுறேன். வாய்ஸ் டு டேக் யூ எக்ஸ்டென்ஷன். சார் அப்பாக்கு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தனால 2 மாதம் படிப்பில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார். 2 மாதம் சாப்பிடாம இருந்தியா? நோ சார். குளிக்காம இருந்தியா? நோ சார். ஞாயிற்றுக்கிழமை பையன் ட்ரெயினில் அடிப்படை செத்து போயிட்டான். திங்கக்கிழமை காத்தால ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ் டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் எடுத்தேன். ஸோ டோன்ட் கிவ் மீ தட் புல்சிட் பண்ணி செல்வம். நான் உனக்காக பரிதாபப்படுத்த முடியும், எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது சார். கோ குயிட் சார். சார் வெரி வெரி க்ளோஸ் சார். எந்தன் கண் முன்னே காணாமல் போனேனே, யாரும் பார்க்காத விண்மீனாய் வீணாய் நானேனே. இதயம் கிழியும் ஒலி கேட்டேன், இதயா எதிர்பார்த்தேன். இதயம் கிழியும் ஒலி கேட்டேன், இதயா எதிர்பார்த்தேன். மழை கேட்கிறேன், என்னை எரிக்கிறாய். ஒளி கேட்கிறேன், விழிகளை பறிக்கிறாய். கனவை கலைத்தாயே, தொடர்ந்திட விடுவாயா? வலிகள் கொடுத்தாயே, நான் உறங்கிட விடுவாயா? சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கான். ஹெலிகாப்டர் மேலே ஒயர்லெஸ் கேமரா, டக 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 டக. டிராஃபிக் அப்டேட், செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டு, பறக்காதுன்னு வைரஸ் சொல்கிறான். ஏன் பறக்காது? நாம் பறக்க வைப்போம். பன்னீர் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தா கூட முடிச்சிருப்பான். அவனுக்கு தெரிய வேணாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இதை நாளைக்கு அவன் ரூம் ஜன்னலில் பறக்க விட்டு அவன் ரியாக்ஷன் என்னன்னு நம்ம கீழே இருந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வேண்டாத வேலை. அவன் ப்ராஜெக்டை நாம் பண்ணால் நம்ம ப்ராஜெக்டை யார் பண்ணுறது? ஏற்கனவே டெஸ்ட்டு, வைவா, குஸ்ஸுன்னு எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு செமிஸ்டர்லேயும் 42 எக்ஸாம்ஸ் இருக்குது. செந்தில், ஏன் இப்படி ஓவராக பயப்படுற? கை கொடு, நெஞ்சில் வச்சுக்கோ. சொல்லு, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். தோடா சாமி பாரியானந்தா புதுசாக அதை மந்திரம் சொல்கிறாரு. அப்படின்னா ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். எங்கள் ஊர் கிராமத்தில் மரியம் சூசைன்னு ஒரு ஊர்காவல் இருந்தார். ராத்திரியானா போதும் ஆல் இஸ் வெல் அப்படின்னு கத்திக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பார். நாங்களாம் நிம்மதியாக தூங்கிடுவோம். ஒரு நாள் எங்கள் ஊரில் திருட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ராத்திரி ஆன அண்ணனுக்கு கண்ணு தெரியாது. அவர் பாட்டுக்கு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இது தெரியாமல் நாங்களாம் பயமே இல்லாமல் தூங்கிட்டு இருந்திருக்கோம். அன்றைக்கி தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனசு இருக்கே, அது ஒரு பயந்தாங்கோலி, இந்த இவனை மாதிரி. அதை நம்ம ஏமாற்றி வைக்கணும். லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லலாம். சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இல்லை, அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஒரு தைரியம் ஒன்று வரும். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அது இங்கே உனக்கு அவசியம் தேவைப்படும். As we see, a square minus how we use that sign to change. So, sin square, we derive x equal to omega minus b square by y square.
ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். டைட்டாக்க லைஃபே ஆனாலும் லூசாக்க நீ மாறு. வபாலை போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். கொடையிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம். மாச கடைசியில் சுட்டும் திரிந்தால் ஆல் இஸ் வெல். கொண்டு வீடில் நட்பை கோர்ப்போம். ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். தடகளை பேனாலும் லுசாக நீ மாறு. வபாலை போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். காட்டின் வரையிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம். மாச கடைசியில் சுட்டும் திரிந்தால் ஆல் இஸ் வெல். கொண்டு வீடியில் நட்பை கோர்ப்போம். கையில் என்ன புக்கா எஜுகேட்டட் லுக்கா சின் போடாதே. ஏலே மக்கா மக்கா மக்காடிக்கும் மக்கா ஒத்த காலு கொக்கா நீ மாக்கு கொத்தி நோகாதே. மோட்ச முட்டும் பாடமெல்லாம் சோடா கோலியா. நீ லோடு மேல லோடு எத்த மூல லாரியா. மூலையத்தான் மூட்டை கட்டு ஃபாலோ யுவர் ஹார்ட் விட்டு ரூட். டாப்பர் என்பதால் ஹீரோ இல்லை ஆல் இஸ் வெல். டாபிக் மாறினால் அவனும் ஜீரோ. ஜோக்கர் என்பதால் ஜீரோ இல்லை ஆல் இஸ் வெல். சீட்டு கட்டிலே நீதான் ஹீரோ. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். கட்டு ஃபாலோ யுவர் ஹார்ட் விட்டு ரூட். ஹாஸ்டல் ரூமுக்குள் பாம்பும் வந்தால் ஆல் இஸ் வெல். தேடி வாங்கிய முட்டை நீட்டு பீரு அடிச்சுதான் தொப்பை போட்டால் ஆல் இஸ் வெல். நீயும் ஆகலாம் போலீஸ் ஏட்டு. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். டைட்டாக்க லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. வபாலை போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். காட்டின் வழியிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம். மாச கடைசியில் சுட்டும் தீர்ந்தால் ஆல் இஸ் வெல். கொண்டு வீடியில் நட்பை கொடுப்போம். நீ எனக்கு சொல்லிக் கொடு. அப்படி கமான் வா. சார் 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 So, today we are going to see the thermal. டாக்டர் கேஸ் நீங்க போய் கிளாஸ்ல உட்காருங்க. ஸ்டூடண்ட்ஸ் இங்க நின்னுகிட்டு இருக்காரு இவர் ஒரு மகா புத்திசாலி. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸை விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா. இன்னைக்கு ப்ரொஃபசர் டாக்டர் இன்ஜினியர் பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் சொல்லி தரப்பாரு. சார் நான் எப்படி ப்ளீஸ் ப்ரொசீட்.
We do not have all day. By